நாட்டு பூசணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 விதைய போட்டு விட்டாலேவும் தூர் பகுதி தான் இருக்குது. ஒரு 4 விதை தான் போட்டிருக்காங்க. பார்த்தோம்னா இவ்வளோ கொடி போயிருக்கு. இதிலேருந்து காய் வரும். நம்ம இந்த காயை வச்சே ஒரு 6 மாதத்துக்கு ஓட்டிக்கிறோம். பூசணிக்காய் அவ்வளோ ஒன்றும் கிடாது. பழமாகி போச்சுன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா அது பாட்டுக்கு இருக்கும். அந்த மாதிரி அழுகி போயிடுறதோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. இதில் பார்த்தோம்னா நிறையா ஆண் பூவாக இருக்குது. ஆண் பூனா அதுதான் ஆண் பூ பார்த்துக்குங்க. பெண் பூ பார்த்தோம்னா இதுதான் பெண் பூ. இதில் பார்த்தோம்னா காயோடு வரும். பெண் பூ வர்றப்பே காயோடு வரும். இதில் வந்துட்டு ஆண் பூ நிறையா பூக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெண் பூவாக வரும். இதில் ஆண் பூவும் பெண் பூவும் மேட்டிங் பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா ஈல்டு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நம்மளே ஒரு 4-5 விதையை போட்டு விட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பூசணிக்காயை நம்மளே அறுவடை பண்ணி வச்சுக்கலாம்.